எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் Redmi Note 5 Pro இருக்கு. அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் Miui 10 லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து Miui 10 வந்து இதில் ஃபிளாஷ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு Miui 10 சைனா ROM. ஸோ நீங்களே பார்க்கலாம் Miui 10 அப்படின்னு காட்டுது. Miui 9லேருந்து நம்ம Miui 10 இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஃபிளாஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் Miui 10ஓட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம், Android 8.1ல இருக்கு. இது வந்து Redmi Note 5 Pro தான், லேட்டஸ்ட் Android 8.1ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த Miui 10ஓட புது ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, UI சேஞ்சஸ், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முதல் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூஐயில் அவ்வளோவா எப்பயும் மாற்ற மாட்டாங்க. இந்த தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெட்டீரியல் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் பிஏ ரவுண்டாக ஆக்கியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் பியில் ஒரு மாதிரி ரவுண்டாக டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அந்த மெட்டீரியல் டிசைன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம் அந்த ஐகான்ஸ்லாம் எப்படி ரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பிரைட்னஸ் பாரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்கேட் பண்ணியிருந்தாங்க. Miui 9 இருக்கும். Miui 10ல வந்து பிரைட்னஸ் பாரை தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ தனியாக பிரிச்சுட்டு அதை லுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ஆட்டோ பிரைட்னஸ் ஃபீச்சர் வந்து இங்க குறுக்கல. நம்ம ஆட்டோ பிரைட்னஸ் மாத்தணும்னா நம்ம கண்டிப்பா செட்டிங்ஸ்குள்ள தான் போய் மாத்தணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பேஜ் வேணுமோ அத்தனை டைல்ஸ் வந்து நீங்க எடிட் பண்ணி எக்ஸ்ட்ரா டைல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம். ஸோ கீழே பார்க்கலாம், இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் அதுக்கப்புறம் பேட்டரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் எல்லாமே மேலே வருது. ப்ளஸ் இந்த கார் மோட் அப்படின்னு ஒரு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு தெரியல. சைனா ரோம்ல வந்து இந்த ஏஐ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு அந்த கார் மோட்லாம் இருக்குது. ஸோ இப்போ தான் இனிஷியல் ரிலீஸ்னால இன்னும் அது எப்படி யூஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லலை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கு. அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுற சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ். ஸோ ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லுக் வந்து நீங்களே பார்க்கலாம் ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டூ ரோஸ் இருக்க கார்ட்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் ஆக ஒரு லெஃப்ட்ல ரைட்ல அப்படின்னு சொல்லி ஆட் ஆகிட்டே இருக்கும் ரீசெண்ட் ஆப்ஸில். நீங்கள் பார்க்கலாம் அந்த அனிமேஷன்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக நேவிகேட் பண்ணலாம் இந்த மாதிரி இருந்தால். ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நேவிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட செட்டிங்ஸ்குள்ளே போகும். திருப்பியும் நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸில் போயிட்டு திருப்பி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு திருப்பி அதை ஐக்கான் பிடிச்சிங்கன்னா திருப்பி 3D டச் ஒர்க் ஆகும். இந்த தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்டர் ஆகும். ஸோ வேற என்ன ஆப் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வருமோ நீங்கள் கீழே செலக்ட் பண்ணிங்கன்னா 2 ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்பும் அதில் வந்து என்டர் ஆகிடும். திருப்பி எக்ஸிட் பண்ணணும்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து நார்மலாக எக்ஸிட் பண்ணுறது தான். ஆனால் இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேலே இழுத்தா உடனே எக்ஸிட் ஆகாது பாருங்க. அந்த எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கு. அந்த எக்ஸிட் அந்த ஐக்கான் பிரஸ் பண்ணால் மட்டும் தான் ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லேருந்து எக்ஸிட் ஆகும். திருப்பியும் பிரஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு திருப்பியும் ஆப் பின்னிங் வந்து அதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 3 ஆப்ஷன். அதில் வந்து 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஆப் பின்னிங் பாருங்க. அந்த லாக் பட்டன் இருக்கு. ஸோ அந்த ஆப் பின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே மெமரி விட்டு போனாலும் அந்த ஆப் மட்டும் நமக்கு மெமரி விட்டு போகாது. ஸோ ரீசெண்ட் ஆப்ஸில் 3D டச் இன்டர்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3D டச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அனிமேஷன்லாம் பாருங்க, எக்ஸிட் ஆகும்போது அந்த அனிமேஷன்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அடுத்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் பி அதுக்கப்புறம் iPhone 10 மாதிரி நம்மளுக்கு வந்து ஜெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேவிகேஷன் பாரும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி செட்டிங்ஸில் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கெஸ்டர்ஸ் வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ எந்தெந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வந்து எந்தெந்த ஆப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த ஆப்ஷன் இருக்குது, அங்கே போய் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெஸ்டர்ஸுங்க. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து கெஸ்டர் அங்கே வந்து நீங்கள் ட்ரைனிங் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஹோம் போகணுன்னா எதுவுமே இல்லைங்க, கீழேருந்து ஒரு தடவை ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து ஹோம் போயிடும். அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணணும். அப்போ வந்து ரீசெண்ட் ஆப்ஸ் வரும். அதுக்கப்புறம் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டில் ஒரு தடவை ஸ்வைப் பண்ணால் பேக் போகும். அப்படி ரைட்டில் ஒரு தடவை ஸ்வைப் பண்ணால் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக பேக் போகும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்குள்ளேயே ஆப் கண்ட்ரோல் ஏதாச்சும் பண்ணணும்னா மேலேருந்து ஸ்வைப் பண்ணணும், பேக்னா கீழே இருந்து ஸ்வைப் பண்ணணும், இது வந்து மேலேருந்து ஸ்வைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஆப்குள்ளே கூட நம்ம டிரான்சிஷன் பண்ணலாம். ஸோ பாருங்க, இப்படி தான் வந்து நம்ம ஹோமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ தான் ஜெஸ்டர்ஸ் புதுசாக வந்ததுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் பழகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஜெஸ்டர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். போக ஃபியூச்சரில் அப்டேட் கொடுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ பேக் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக பேக் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணலாம். பாருங்க, அதை ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஹோல்டிங் ஃபீச்சர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அந்த ஃபீச்சர் உண்டு, நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கெஸ்டர்ஸ் ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு அப்புறம் கெஸ்டர்ஸ் தான் ஒரு பெரிய ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட கெஸ்டர்ஸ் நம்மளோட Miui 10ல. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் தான் ஃபேவரட்டான இது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ்
ப்ளஸ் அந்த சைலண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கீழே கொடுத்துறாங்க. ஸோ அது மேலே ப்ரெஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து 3 இந்த ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ கீழே அப்புறம் டூ நாட் டிஸ்டர்ப் மோடும் நமக்கு சைலண்ட் மோடும் வருது. அது மட்டும் இல்லாமல் கவுண்ட் டவுன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 1 hour 50 minutes அந்த மாதிரி அந்த கவுண்ட் டவுன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ நேரத்தில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக டூ நாட் மோட் வந்து ஆன் ஆயிடும். ஸோ ஆன்லேருந்து ஆன் ஆகும், இல்லாட்டி ஆஃப்லேருந்தா அது வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட வால்யூம் கண்ட்ரோல்ஸ். நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன் ஹேண்ட் மோடில் யூஸ் பண்ணும்போது இந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. ஸோ யூஐ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு இந்த யூஐ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்சிவாக பட்டுச்சு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் ஐடியும் இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் ஐடி வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட்டாகவும் வேலை செய்யுது. ஸோ ஃபேஸ் ஐடி வந்து மீதி டிவைசஸ்க்கும் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். MIUI 10ல கேமரா வந்து இப்போ போர்ட்ரேட் மோட் வந்து எல்லா டிவைசஸ்க்கும் எனேபிள் பண்றாங்க. Redmi Note 5 Pro வந்து ஆல்ரெடி 2 கேமரா இருக்கு, அதனால போர்ட்ரேட் மோட் இருக்கு. ஆனா 1 கேமரா இருக்க MIUI டிவைசஸ் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து போர்ட்ரேட் மோட் வந்து இந்த மூலியமா கொண்டு வராங்க. கேமரா யூஐல பெருசா சேஞ்சஸ் இல்லை, ஆனா மைனூட்டான சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேட்க்கு வந்து மேலே பட்டன் இருந்துச்சு, இப்போ கீழே வந்து போர்ட்ரேட் அப்படின்னு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபிலையும் வந்து நம்ம போர்ட்ரேட் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் போர்ட்ரேட் ஃபில்டர்ஸும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. போர்ட்ரேட்ல நீங்களே பார்க்கலாம், நமக்கு வந்து கொஞ்சம் போர்ட்ரேட் ஃபில்டர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த போர்ட்ரேட் மோட்லேயே அப்படியே அந்த போர்ட்ரேட் மோட்லையும் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேச்சர் போர்ட்ரேட்டா இல்லாட்டி மேன் போர்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அது அப்படியே வந்து நம்ம செல்ஃபி கேமராவுக்கும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் தான் கேமராவில் பண்ணியிருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸும் லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து ஃபுல்லாக சைனீஸில் இருக்குது, நம்மளுக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. அதுதான் உண்மை. பாருங்க, MIAI அப்படின்னு இருக்கு, ஃபுல்லாக சைனீஸில் இருக்குது. இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த சைனீஸில் இருக்கிறது எதுவுமே புரியாது. ஸோ இந்தியா கொண்டு வரும்போது கண்டிப்பாக அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். இப்போதைக்கு இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா எதுவுமே புரியல. லைட் மோட் எல்லாருக்கும் தெரியும், லைட் மோட் வந்து இப்போயும் இருக்கு. ஆனால் இந்தியாவில் போன தடவை லைட் மோட் லான்ச் ஆகல, இந்த தடவை லான்ச் ஆகுமா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ஆனால் சைனா ரோம் வந்து நமக்கு லைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MIUI லேப்ஸ். ஸோ மொத்தத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 9 வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் ஓவர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நல்லா பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் UI வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. எங்களுக்கு வந்து MIUI 9 அப்கிரேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு MIUI 9 எப்படி உங்கள் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. MIUI 9 பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யார் யார் ரெட்மி டிவைஸ் யூஸ் பண்றாங்களோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் MIUI 10 எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியட்டும். இந்த வீடியோக்கு தான் பிடிச்சினா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. நான் மறக்காம நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.